வணக்கம் விவர்ஸ். இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, அவசர புளிக்காய்ச்சல் டக்குன்னு ஒரு புளி சாதம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நான் புளிக்காய்ச்சல் பொடி பண்ணி காமிச்சிருக்கேன். புளிக்காய்ச்சல் எப்படி காய்ச்சறது, நிறையா நாள் வச்சுக்கிறது, அதெல்லாம் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நைட்டு மீந்த சாதத்தில் புளி சாதம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நான் அந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் அவசர புளிக்காய்ச்சலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா, கீழே கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு வெந்தய பவுடர் இது எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாம் மற்றதெல்லாம் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். தனியாத்தூளும் இதுவும் 1.5 டீஸ்பூனுக்கு மேலே எடுத்துட்டுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃபுல்லாகவே கலந்து வச்சுட்டுடலாம். இது கல் உப்பு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன். ஒரு 3 மிளகாய் வத்தல், சும்மா கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு வச்சுருக்கேன். நல்லா ஒரு ஆப்பிள் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஒரு 200-300 ml இருக்கும், அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்போம். நான் வெள்ளூர்லேருந்து வானவில் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணெய் தான் வாங்குவேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. ரொம்ப நல்லா இருக்கும். மரச்செக்கு எண்ணெய் இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எப்போதும் இது தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம இப்போ நல்லெண்ணெய் விட்டுடலாம். இது நல்லெண்ணெயில் பண்ணினா மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக விட்டுண்டாச்சு. நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் நல்லா சுடும்போது நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறதெல்லாம் போடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து கடுகை போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டுடலாம். வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். அதனால் வேர்க்கடலை கொஞ்சம் அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்குறது. நீங்கள் கடுகுக்கு முன்னாடி கூட வேர்க்கடலையை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா போடலாம். தோல் நீக்கி போடுறது சில பேருக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஆப்ஷனல் தான், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். எல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை தீயாமல் ரொம்ப கருகி போயிடாமல் இருக்கும். வரட்டும். பாருங்க, பருப்பெல்லாம் ஓரளவு செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா செவந்து வரணும். உளுத்தம்பருப்பெல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா செவந்து வரணும். செவக்கட்டும். பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பொடியெல்லாம் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை போட்டு இந்த எண்ணெயில் ஒரு வறுத்துக்கலாம். தனியாத்தூள், வரமிளகாய்த்தூள், வெந்தய பொடி, பெருங்காயம், கொஞ்சமாக மிளகு ஜீரகப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி வருது பாருங்க. நமக்கே ஒரு வாசனை வரும். அந்த அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்ச மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை விட்டுடலாம். புளி நான் கொஞ்சம் ஒரு ஆப்பிள் சைஸு புளி ஒரு 200-300 ml தண்ணியில் கரைச்சிருக்கேன். இது கொதி வர வர நமக்கு கெட்டி ஆகும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக கரைக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுடலாம். இது மீடியமில் வச்சுருந்தாலும் சரி, சிம்மில் வச்சுருந்தாலும் சரி. ஆனால் அப்பப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கைவிடாமல் கலரணும். நல்லா கொதித்து வரணும். இது கொதித்து கொஞ்சம் கெட்டியாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். புளி சாதம் பிசைஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க, நான் கிட்டக்கே இருந்து மீடியமில் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நான் சிம்மில் வச்சுருவேன். ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும், செவுத்துலலாம் தெரிக்கும். அதனால் நம்ம இப்போ சிம்மில் வச்சிடலாம். நல்லா கெட்டி ஆக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதும் நல்லா கெட்டியாகவே கிடைக்கும் நமக்கு. இதில் இப்போ நமக்கு கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உப்பு புளி போருமா அப்படின்னு பார்த்துக்கணும். நான் புளி கரைச்சலை கொஞ்சம் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் 2ஆம் தடவை. ஒருவேளை புளிப்பு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த புளி ஜலத்தை விட்டு இன்னொரு கொதி விட்டுக்கலான்னுட்டு
இப்போயே வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நான் மீடியம்லேருந்து சிம்மில் வச்சுடுவேன். சிம்மில் வச்சுட்டா கொஞ்சம் நேரம் அதுவே கெட்டியாக கொதிக்கட்டும். பாருங்க, சிம்மில் வச்சு நல்லா கெட்டியாக ஆகிண்டே வருது பாருங்க. இந்த பெரிய ஏனமாக நான் வச்சுருக்கிறது மேலெல்லாம் தெரிக்குங்கிறதுனால தான் பெரிய ஏனமாக வச்சுருக்கேன். 1/4 பங்கு தான் நமக்கு புளிக்காய்ச்சல் பண்ணின்னு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வழியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டா இந்த கெட்டி இன்னும் கொஞ்சம் கெட்டி பட்டுடும். அப்புறமா அணைச்சிட்டு நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ரெடியாக பண்ணுறது. நான் வந்து இதுக்கு உண்டானதெல்லாம் நான் லிங்க்ஸ் அனுப்புகிறேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன். இது அவசரமாக யாரானு வரவாளுக்கு புளிஞ்சாதம் பிடிக்குங்கிறவங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான். பாருங்க, எண்ணெய் எல்லாம் கக்கிண்டு எவ்வளோ அழகாக எண்ணெய் எல்லாம் மிதந்துட்டு வருது பாருங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பூராமே மேலே மிதந்துட்டு வருது. இது மாதிரி வரணும். இப்படி எண்ணெய் மிதந்துட்டு இருந்தால் தான் சட்டுன்னு கெட்டு போகாது. இது வந்து அன்றைக்கே தீக்கிறதுக்கு பண்ணுறது தான். ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பொடியெல்லாம் வறுத்து பொடிச்சு பண்ணும்போது கொஞ்சம் மாதக்கணக்கில் நம்ம வச்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 வாரம் இருக்கும். இது நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறோம். சில பேர் இதுக்கு வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அப்படியே பச்சையாகவே தாளிச்சிருவா, வேக வைக்காமல். அது ஒரு டேஸ்ட்டு. அதில் ஊற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பூண்டெல்லாம் போடணுங்கிறது இல்லை. இப்படி சிம்பிளாக பண்ணணும். கரம் மசாலா பொடியெலாம் தேவையில்லை. இப்படியே பண்ணலாம். வேர்க்கடலை ஆப்ஷனல். உங்களுக்கு இன்னும் நிறையா பிடிக்கும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா, தேங்காய் பவுடர், அந்த டெசிகேட்டடு பவுடர் இருந்ததுன்னா மேலே வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் இருக்கும். நான் இப்போ தேங்காய் பவுடர்லாம் போடலை. ஃபுல்லாக ரெடி ஆகிடுத்து. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக மிதந்துட்டு வந்துடுத்து. ஓசை அடங்கலை. அப்போ இன்னும் தெளிக்கும் நிறையா. இப்போ பாருங்கள், அடியில் நல்லா கெட்டியாக வந்துடுது. இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகிடும். ரொம்ப கல் மாதிரி தொகையல் மாதிரி இருந்ததுனாலும் பிசையும் போது உங்களுக்கு சாதம் சாப்பிடும்போது விண்ணுன்னு இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நம்ம மொத்தமாகவும் கலந்து சாப்பிட்லாம். ஆளுக்கு ஒரு ஸ்பூன் விட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சம் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இது மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா அவசர புளிக்காய்ச்சல் 1 வாரம் 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இருக்கும். இப்போ இது ரெடி. நம்ம இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டி புளி சாதம் ரெடி.